விளையாட்டு பிரியர்களுக்கு வணக்கம். ஆய்பவன் நாங்கள் இப்பொழுது மருதமுனை ஏபி அரினாவோடு இணைந்திருக்கின்றோம். இன்றைய நாள் முழுவதுமாக நாங்கள் இந்த பிராந்தியத்தில் இருக்கின்ற பல அணிகளை உள்வாங்கி மொத்தமாக 16 அணிகளை உள்வாங்கி போட்டிகளை நடத்தி இருந்தோம். போட்டிகள் எல்லாம் முடிவுக்கு வந்திருக்கின்றது. இறுதிப் போட்டிக்குள் நாங்கள் இப்பொழுது நுழைந்திருக்கின்றோம். என்னோடு இன்றைய நாள் முழுவதுமாக முஜா ஆசிரியர், அதே போன்று அன்புக்குரிய நண்பன் சிரேஷ்ட அறிவிப்பாளர் பிரைஎஃப்எம், அதே போல SLBCயிலே கடமை புரிந்த அன்புக்குரிய ஹசான் அவர்களும் இன்றைய தினத்திலே நஜ்முடின் ஹசானும் என்னோடு முழுமையாக இணைந்திருந்தார்கள். இப்போது இடம்பெற போவது முக்கியமான ஒரு நிகழ்வு. இந்த இறுதிப் போட்டி பரிசளிப்பு என்பன இடம்பெற இருக்கிறது. இங்கே பார்க்கிற போது உங்களுக்கு தெரியும், வெற்றி கேடயங்கள் எல்லாம் இங்கே கொண்டு வரப்பட்டிருக்கிறது. நேரலை ஊடாக நாங்கள் இந்த இறுதிப் போட்டியை ஹசான் வழங்குவதற்கு காத்திருக்கின்றோம். நேரடியாக நீங்களும் மெகா தொலைக்காட்சி ஊடாக கடல் கடந்து வாழுகின்ற எமது உறவுகளுக்காக நாங்கள் தர காத்திருக்கிறோம். நேர்களே, நீங்கள் ரெடியா இருக்கிறீங்களா? இன்றைய போட்டியில் எல்லாத்தையுமே நாங்கள் மொத்தமாக உங்களுக்கு தரப்போன்றோம், தந்திருக்கின்றோம். நாளைய தினம் கூட இதே மைதானத்திலே கிரிக்கெட் சமரம் இடம்பெற காத்திருக்கிறது. எனவே தொடர்ந்து மனிதர்கள். ஹசான், என்ன மாதிரி சொல்லிடுங்களேன் சில விஷயங்களை இன்றைய போட்டியை பற்றி மக்களுக்கு கொஞ்சம் சொல்லிடுங்க. மெகா டிவியில காத்துட்டே இருக்கிறாங்க. மெகா டிவியினுடைய பேரபிமான மிக்க உள்ளங்கள் யாவருக்கும் இனிய தமிழ் வணக்கம். உண்மையிலேயே மருதமுனை மண்ணிலே இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாள் என்று நான் சொல்ல வேண்டும். காரணம், ஒரு கனவு நனவாக இருக்கிறது. உதைப்பந்தாட்ட ரசிகர்கள், அது போன்று உதைப்பந்தாட்ட வீரர்களுக்கு ஒரு விருந்தான நாளாக இன்றைய நாள் இருந்திருக்கிறது. காரணம், ஒரு சர்வதேச தரத்திலான மைதானம், உள்ளக அரங்கு, இன்டோர் ஸ்டேடியம் ஒன்று தேவை என்ற ஒரு குறை பல வருடங்களாக நிலவி வந்தது. அந்த குறை இன்றைய நாள் நிவர்த்திக்கப்பட்டிருக்கிறது. உண்மையிலேயே பல நூற்றுக்கும் மேற்பட்ட உதைப்பந்தாட்ட ரசிகர்கள் புடை சூழ்ந்திருக்கின்றால் ஒரு சர்வதேச மைதானத்திற்கு வெளியிலே இருந்து ஒரு போட்டியை, பரபரப்பான போட்டிகளை சர்வதேச மைதானத்திலே பார்த்து மகிழக்கூடிய உணர்வுகளை எமது பிரதேசத்து உதைப்பந்தாட்ட ரசிகர்கள் பெற்றிருக்கின்றார்கள். அதுபோன்று ஒரு சர்வதேச தரம் வாய்ந்த வீரர்கள் ஒரு இன்டோர் உள்ளக அரங்கிலே எவ்வாறு விளையாடுவார்களோ அப்படியான ஒரு உணர்வை எமது பிரதேசத்து உதைப்பந்தாட்ட பிரபலியமிக்க வீரர்கள் பெற்றிருக்கின்றார்கள். எனவே இந்த வெற்றிக்கு காரணமாக இருந்த 2 முகாமைத்துவ பணிப்பாளர்கள், அவர்களை இந்த வேளையில் ஞாபகப்படுத்தியே ஆக வேண்டும். முதலில் ஒருவர் பேர் அன்புக்குரிய தொழிலதிபர் பதுருதீன் அவர்கள். அவர் ஹஸ்மி கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனத்தினுடைய மேனேஜிங் டைரக்டர். அவரை நாங்கள் ஒருபோதும் மறந்துவிட மாட்டோம். மற்றையவர் ஆஸ்திரேலிய நாட்டிலே வசித்து வருகின்றவர், குடும்ப நல விசேட வைத்திய நிபுணராக கடமையாற்றிக் கொண்டிருக்கின்றார். பேர் அன்புக்குரிய ஃபாரூக் முகமது அஸ்லம், டாக்டர் அஸ்லம் அவர்கள். அதுபோன்று ACA பதுருதீன் அவர்கள். இருவருமே அன்று தொட்டு இன்று வரையும் ஒரு நகமும் சதையும் போல பிரியாத நண்பர்களாய், பிரியமான நண்பர்களாய் இத்தரணியிலே வலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள். பல வெற்றிகளை இணைந்த நட்பின் மூலமாக அவர்கள் கண்டுகொண்டவர்கள். அதில் மற்றும் ஒரு பரிணாமம் தான் இன்றைய இந்த நாளும் எமக்கெல்லாம் கிடைத்திருக்கின்ற AB Arena International Indoor Sport Stadium. உண்மையிலேயே கவலைகள் மறந்து ஆனந்தமாக உங்களுடைய அந்த பொழுதுகள் அமைய வேண்டுமாக இருந்தால் உதைப்பந்தாட்ட ரசிகர்களே, அதுபோன்று கிரிக்கெட் ரசிகர்களுக்கும் இது பொருந்தும். இனிவரும் காலங்களில் கிரிக்கெட் போட்டிகள் கூட பல இடம்பெற இருக்கிறது. எனவே மெகா டிவி உறவுகளை நாங்கள் உங்களை ஒருபோதும் மறந்துவிடவில்லை. முந்திக் கொண்டு எமது கிழக்கு பிரதேசத்தில் இடம்பெறுகின்ற பிரபலியமான பெருமதியான போட்டிகளை நாங்கள் முந்திக் கொண்டு வழங்கி பல இலட்சம் வியூவர்ஸ்களை, அதுபோன்று பல இலட்சம் ஃபாலோவர்ஸ்களை, அதுபோன்று பல நேசத்திற்குரிய சமூக வலைத்தள உறவுகளை அடைந்த பெருமை மெகா டிவிக்கு சாரும். என்னோடு மெகா டிவியினுடைய பேரன்புக்குரிய முகாமைத்துவ பணிப்பாளர் அன்பின் ராஜி முகமது அவர்கள் புன்முறுவல் பூத்த முகத்தோடு காட்சி அளித்துக் கொண்டிருக்கின்றார். எங்களை எல்லாம் கேமராவிலே கிளிக் செய்து கொண்டிருக்கின்றார். சர்வதேசம் தெளிவாக பார்க்க வேண்டும் என்பதற்காக மெகா டிவியினுடைய மற்றும் ஒரு புது வரவு, மருதமுனையினுடைய ஒரு பிரபலியம், ஒரு சிறந்த கலைஞன், ஒரு ஒளிபரப்பாளரும் என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கின்ற ஆசிரியர் முஜா அவர்களையும் இந்த வேளையில் நாங்கள் ஞாபகமூட்டிக் கொள்கின்றோம். ராஜி முகமது. அது மாத்திரமல்ல ஹசான், உண்மையிலேயே 1000 தகவல்களை அப்படியே சொல்லிவிட்டார். இருந்த போதிலும் ஹசான், முஜாவுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்க வேண்டும்.
முஜா என்னோடு இணைந்து கொண்டால் நன்றாக இருக்கும் சற்று. வாருங்கள் முஜா. முஜாவுக்கான வாய்ப்புகள் அங்கே இருக்கிறது. ஒளி வாங்கி முஜாவிடம் அங்கே கையளிக்கப்படுகிறது. ஹசான் எங்களோடு ஒளிப்பதிவில் இணைந்து கொள்ளப் போகின்றார்கள். நேயர்களை நாங்கள் இன்றைய தினத்திலே ஏபி அரீனாவோடு இணைந்திருக்கின்றோம். உண்மையிலேயே எமது மெகாவோடு இணைந்து நீண்ட காலமாக பேரன்புக்குரிய நஜிமுதீன் ஹசான் பயணித்துக் கொண்டிருக்கின்றார். எங்களுக்கெல்லாம் நிறைய விடயங்களை, இந்த ஊடகம் சார்ந்த விடயங்களை கற்றுத்தந்து இருக்கின்றார். நாங்கள் மறந்துவிட முடியாது. அதே போலதான் இன்றைய தினத்திலே முழுமையாக எங்களோடு கடமையாற்றியிருந்த முஜா ஆசிரியர் இருக்கின்றார்கள். அதே போல தாலிப் ஆசிரியர் பிரதி பணிப்பாளர் கூட இணைந்திருந்தார்கள். நாளைய தினம் கூட நேயர்களே இதே மைதானத்திலே உள்ளக அரங்கிலே கிரிக்கெட் சமர் இடம்பெற இருக்கிறது. 16 கழகங்கள் இதே போன்ற சமராக இருக்கிறது. 30க்கும் மேற்பட்ட போட்டிகள், 15,000 முதல் பரிசையும் வழங்குவதற்கு காத்திருக்கின்றோம். எனவே மறந்துவிட வேண்டாம். இன்று இறுதிப் போட்டியிலே எந்த கழகம் வெற்றி பெறப் போகிறது, நாளைய போட்டியிலும் கிரிக்கெட் சமரில் யார் வெல்லப் போகின்றார்கள், இந்த தேன் சிந்தும் குரலிலே ஹசானோடு நாங்கள் வலம் வந்து ஏபி அரீனாவோடு இணைந்து இங்கே நாங்கள் சரித்திரம் படிக்க காத்திருக்கின்றோம் அல்லவா? ஆம், இன்று நடைபெற்ற 16 அணிகளுக்கு இடையிலே நடைபெற்ற இந்த உதைபந்தாட்ட சுற்றுப் போட்டி இறுதிப் போட்டி தற்பொழுது இங்கே இடம்பெற இருக்கின்றது. இந்த இறுதிப் போட்டியிலே மருதமுனை சந்தோஷ் விளையாட்டுக் கழகத்தை எதிர்த்து மருதமுனை பீனிக்ஸ் விளையாட்டுக் கழகம் இன்னும் சொற்ப வேளையிலே இங்கே களம் காண இருக்கின்றது. இந்த இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இன்றைய விளையாட்டிலே சிறந்த வெற்றியாளர்களுக்கான அந்த கேடயங்களும், அதே போன்று இறுதிப் போட்டியிலே வெற்றி பெறும் இரு அணிகளுக்கும் இடையிலான இந்த கேடயங்களும் இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. உண்மையிலே மருதமுனை கிராமத்திலே இவ்வாறான ஏபி அரீனா உள்ளக விளையாட்டு அரங்கம் இங்கே உருவாக்கியது உண்மையிலேயே மருதமுனை கிராமத்திலே ஒரு நீண்டகால ஒரு தேவையாக இருந்து வந்தது. தற்பொழுது அந்த தேவை இன்று பூர்த்தி செய்யப்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் காத்திருக்கின்றோம். அது மட்டுமல்ல, முஜா அதாவது கன்னி போட்டியிலேயே இன்றைய தினத்திலேயே லைவ்லேயே நாங்கள் அவருக்கு நேரடி ஒளிபரப்பிலே வாய்ப்பு வழங்கியிருந்தோம். சிறப்பான முறையில், துல்லியமான முறையில் அந்த லைவ்லேயே நேரடி ஒளிபரப்பிலே பேசியிருந்தார். முழுவதுமாக இங்கே பார்வையாளர்கள், ரசிகர்கள் என்று ஏராளமானவர்கள் இங்கே இருக்கின்றார்கள். அட்டகாசமான போட்டியாக இறுதிப் போட்டி ஜொலிக்க இருக்கிறது. வர்ணனை கூடத்திலே களை கட்ட காத்திருக்கிறார் நஜிமுதீன் ஹசான் புன்னகை முகத்தோடு ஒளிப்பதிவில் இருந்து கொண்டிருக்கிறார். இறுதிப் போட்டியிலே மருதமுனை சந்தோஷ் விளையாட்டுக் கழகத்தை எதிர்த்து மருதமுனை பீனிக்ஸ் விளையாட்டுக் கழகம் இன்னும் சொற்ப வேளையிலே இங்கே களம் காண இருக்கின்றார்கள். இந்த கிண்ணம் எந்த அணிக்கு போகிறது? இந்த கிண்ணத்தை வெல்லப் போகின்ற அணி எது? உற்சாகமான போட்டிகள், 16 கழகங்கள் கலந்து கொள்ளுகின்ற இந்த பிரம்மாண்டமான வெற்றி கடையத்தை வழங்க காத்திருக்கிறார்கள். ஆஸ்திரேலிய மண்ணிலே இருந்து வருகை தந்திருக்கின்ற அன்புக்குரிய நண்பன் டாக்டர் அன்புக்குரிய அஸ்லம் அவர்களோடு இணைந்து ஹஸ்மி கன்ஸ்ட்ரக்ஷன் உரிமையாளர் MCA பத்ருதீன் அவர்களும் இணைந்து அவர்களின் பொற்கரங்களினால் இந்த கிண்ணத்தை வழங்கப் போகின்றார்கள். எந்த அணி வெற்றி பெறப் போகிறது என்பதை பொறுத்திருந்து நாங்கள் ஜெயம் காட்ட ஹசானோடு குரல் படைக்க காத்திருக்கின்ற காரணமாக இப்போது நேரம் சரியாக 11 மணி, நான் நினைக்கின்றேன் 10 மணி 15 நிமிடம். நான் நினைக்கின்றேன் இன்னும் ஒரு 5 நிமிடத்திலே போட்டி ஆரம்பிக்கும். அப்படி ஹசான், ஆகவே தொடர்ந்து எங்களோடு நேயர்கள் இணைந்து இருக்குமாறு உங்களை நாங்கள் முஜா உண்மையிலேயே ஒரு தடதாளி இல்லாமல் ஒரு சிம்பிளாவே பேசுறார். அது முதலாவது அவருடைய நேரலை தானே. அடுத்தடுத்த போட்டிகளே சிறப்பாக துல்லியமாக அவர் கொடுத்து விடுவார். தொடர்ந்தும் நீங்கள் இணைந்திருங்க, மறந்து விட வேண்டாம். இன்னும் சரி நேரத்திலே மீண்டும் மெகாவோடு இணைந்து கொள்ளுங்கள். ஹசான், ஏதாவது சொல்ல போறீங்களா? அரீனா ஹசான் சொல்ல போறீங்களா? வரவா? நன்றி உறவுகளே, காத்திருங்கள். மருதமுனை மேட்டுவட்டி பிரதேசத்திலே மருதமுனை வைத்தியசாலைக்கு பின்புறமாக இருக்கிறது. இந்த இடத்தினுடைய வந்து விடுங்க, போட்டியை காண வந்து விடுங்க. மருதமுனை தாண்டி கல்முனை பிரதேசம் எல்லாமே வாங்க. இறுதி போட்டி உங்களுக்கு விருந்து படைக்க காத்திருக்கிறது. நன்றி உறவுகளே. இவ்வருட வெற்றி அணி எந்த அணி என்பது எங்களுடைய மருதமுனை வரலாற்று புத்தகத்தை நாங்கள் புரட்டும் பொழுது இன்ஷா அல்லாஹ் அது தடம் படிக்க இருக்கும் என்பதை நாங்கள் இந்த வேளையில் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம். Peace.